மினிஸ்ட்ரி. இன்றைய வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் அதிகாரம் 3 இறைவார்த்தை 17. ஆண்டவரின் ஆவியானவர் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு. அன்பார்ந்தவர்களே, ஆவியானவர் எங்கேயோ அங்கே பரிபூரண விடுதலை உண்டு. இந்த நாட்களில் நாம் ஆவியானவருடைய துணையை நிச்சயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் செயல்படுவது ஆவியானவருடைய துணையினால்தான். நாம் பேசக்கூடிய வார்த்தையும் நம்முடைய நினைவுகளும் நம்முடைய உடலின் செயல்பாடுகளும் அவருடைய கட்டுப்பாட்டில்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அநேகர் ஆவியானவரிடத்தில் செபிப்பது கிடையாது. ஆவியின் வரங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வதும் கிடையாது, அலட்சியப்படுத்துகின்றார்கள். ஆனால் ஆவியானவர் எங்கேயோ அங்கே பரிபூர்ண நிறைவு உண்டு, பரிபூர்ண ஆசிர்வாதம் உண்டு, பரிபூர்ண செயல்பாடுகள் உண்டு. ஆவியானவருடைய வரங்களையும் கொடைகளையும் இந்த நாட்களில் செபித்து பெற்றுக்கொள்வோம். அப்போது நம்முடைய வாழ்வில் எல்லாமே நிறைவாய் இருக்கும். குறைவுகளை நிறைவாக்கும் ஆவியானவர், போராட்டங்களை விடுதலை செய்யும் ஆவியானவர். ஆவியானவர் எங்கேயோ அந்த இடத்தில் பரிபூர்ண ஆசிர்வாதம் நிலைத்திருக்கும். இறைவனை மட்டும் நம்பி தொடர்ந்து பயணிப்போம். ஆமேன். God bless you.